எமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்து திருகோணமலையில் பாதிக்கப்பட்ட சில மக்கள் குழுவினர் சுதந்திர தினமான இன்று வியாழக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். திருகோணமலை ஆளுநர் செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யுத்தம் நிறைவடைந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் தமது பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் துயரம் நீங்கவில்லை. சம்பூரில் இன்னும் 600க்கும் அதிகமான குடும்பங்கள் மீள்குடியேற்றப்படாமல் தொடர்ந்து 10வது வருடமாக முகாம்களில் வாடுகின்றார்கள். கடற்படையின் கட்டுப்பாட்டினுள் இருக்கின்ற காணிகள் இன்னும் கையளிக்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகளை இவர்கள் சுட்டிக்காட்டினர். இதேவேளை கரையோரங்களில் உள்ள மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் மறுக்கப்பட்டு பல இடங்களில் வெளிமாவட்ட மீனவர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள். அதற்கான போராட்டங்களுக்கு இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. இவ்வாறான நிலையில் நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இன்றைய நாள் இந்த இலங்கையிலே சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் மக்களானது பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள். மூதூர் தெற்கு பகுதியை பொறுத்தளவிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த பல கிராமங்கள் வந்திருந்த அடிப்படையிலே எங்களுடைய படுகாடு வயல் நிலமானது கிட்டத்தட்ட 298 ஏக்கர் காணியானது அயல் கிராமங்களில் உள்ள பெரும்பான்மை இனத்தவர்களால் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதனை நாங்கள் பலமுறை பல வடிவங்களிலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட எங்களுடைய விவசாய நிலங்கள் எங்களுக்கு தர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த நல்லாட்சி ஏற்படுகின்ற இந்த அரசாங்கத்தில் கூட எங்களுக்கான பாகுபாடுகள் இங்கு காட்டப்படுகின்றது. எனவே இதை நிவர்த்தி செய்யும் முகமாக எங்களுடைய இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த காணிகளானது வெகு விரைவில் எங்களுடைய மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் எல்லாம் மற்ற சுவாமிநாதன் மீள்குடியேற்ற அமைச்சர் எல்லாரும் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு விரைவில் குடியேற்றப்படும் உண்டு. அந்த விரைவு இதுவரைக்கும் எண்ணம் வந்ததாகவும் இல்லை. இந்த மக்கள் எல்லாம் எண்ணம் கொட்டியில் கிடந்து நாங்கள் இருக்கிற கொட்டியிலெல்லாம் இறந்து விழுற தருவாயில் இருக்குது. மீள்குடியேற்றம்ன்றது இந்த இதுவரைக்கும் ஒரு நாள் கணக்கிலிருந்து மாத கணக்கிலிருந்து வருஷ கணக்கில் மாறுது. இந்த நல்லாட்சிக்கு இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு எங்களுக்கு ஜனாதிபதியில் நல்ல நம்பிக்கை இருக்குது, குடியேற்றுவார்ன்ற. ஆனால் இன்னும் குடியேற்றாமல் இந்த ஆண்டு இருக்கிறதை தவிர இன்னும் குடியேற்றின பாடு இல்லை வரை. எங்களுக்கு முக்கியமாக தேவை இந்த குடியேற்றம். அடுத்தது அனல் மின் நிலையத்தால் எங்களுக்கு அது கூட பாதிப்பு வரும். வாழ்வாதாரங்களை அழிஞ்சுவோம். நாங்கள் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, விவசாயம், தோட்டம் இதெல்லாம் அங்கே செய்யப்படுற இடம். அந்த இடங்களெல்லாம் வீணாக பெய்திருமன்றதாக சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது என்ன நடக்கும்னு தெரியாது. அங்கே நடந்ததுக்கு பிறகு தான் என்னென்று தெரியும். அதால் நேரத்தோடு எங்களை பிரச்சனைகளை நாங்கள் சொல்லி வைக்கலாம் ஜனாதிபதி அவர்களுக்கு. அவர் அப்படி விட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கடந்த 10 வருட காலமாக முகாம்களில் வசித்து வருகின்றோம். எங்களால் இதற்கு மேல் இன்னல்களை பொறுக்க முடியாது. நாங்கள் மீண்டு எங்களது சுயமான வாழ்க்கைக்கு திரும்பி நாங்களும் மனிதர்களாக வாழ வேண்டி விரும்புகின்றோம். இதுவரை எங்கள் கிராமத்தில் மீள்குடியேற்றப்படுவோம் நல்லிணக்கத்தின் பெயரில் என்று கூறிய ஜனாதிபதியின் வாக்குறுதிக்கிணங்க சம்பூரில் 3 பகுதி கிராமம் மீள்குடியேற்றப்பட்டிருக்கின்றது. மீதி 2 பகுதி கிராமங்களும் 2 பாடசாலைகளும் மீள்குடியேற்றப்படாமலும் அது இயக்காமலும் மிகவும் சிரமமான சூழ்நிலையில் மீள்குடியேற்றப்பட்டு விட்டார்கள் சம்பூர் மக்கள் என்ற பெயரில் 2 பகுதி மக்கள் முகாம்களில் கண்டுகொள்ளாத நிலையில் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்காக முதலில் வழங்கப்பட்ட எந்த உதவிகளும் இல்லாமல் மறுக்கப்பட்டு தற்போது முகாம்களில் கடந்த காலங்களில் இருந்ததை விட மிகவும் சிரமமான சூழ்நிலையில் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக இந்த மக்களின் பிரச்சினையை கருத்திற்கொண்டு இந்த நல்ல அரசாங்கம் உடனடியாக இராணுவத்தின் தேவைக்காக எடுக்கப்பட்ட காணிகளிலே அவர்கள் இராணுவம் சென்று சம்பூர் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவித்து மீள்குடியேற்ற வேண்டும் என்றும் நாங்களும் இந்த சுதந்திர தினத்தில் இந்த தமிழ் மக்களும் சம்பூர் வாழ் மக்களும் அந்த மூதூர் பிரதேசத்து மக்களும் இலங்கை பிரஜைகளே என்று உறுதிப்படுத்தி அங்கிருக்கின்ற மக்கள் சந்தோஷமாக வாழ உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.